ஹாய் நண்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்த்துடலாமா? மட்டன் கிரேவி தானே ஸ்பெஷல். அதுக்கு ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை வறுத்தெடுத்து வச்சுக்கலாங்க. அது கூடவே சீரகம், கடலப்பருப்பு, அரிசி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அது கூட நான் வந்து சோம்பு, கிராம்பு, பட்டை இதெல்லாமே ஸ்பைசஸ் வந்து பச்சையாகவே போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வேணுன்னா ஃப்ரை பண்ணி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறங்க ஒரு கடாயை எடுத்து வச்சு அதில் நமக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் வந்து நிறையா போட்டால் நான்வெஜ்ஜுக்கு வந்து நல்லாயிருக்குங்க. ஸோ எப்பவுமே நான்வெஜ்ஜுக்கு கடுகு போடக்கூடாது. அதனால் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள்தூள் எல்லாமே போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே தேங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அது கூட பொட்டுக்கடல, இதுலேயே கொஞ்சமாக பூண்டு, பட்டை, கிராம்பு எல்லாமே நான் போட்டிருக்கேங்க. அது போட்டுட்டு நம்ம ஆறக்கு வச்சிடலாங்க. அப்புறமா ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணி நல்லா அதில் தண்ணி வந்து மட்டன் தண்ணி விடுங்க. ஸோ அந்த மட்டன் தண்ணி விட்டு அந்த தண்ணி வந்து நல்லா சுண்ட வரைக்கும் இதில் உப்பு, மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த தண்ணி சுண்ட வரைக்கும் நம்ம குக்கரை அப்படியே ஓப்பன்லேயே வச்சிடலாங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு மட்டன் வேகறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணியை வந்து ஊற்றி நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ மட்டன் நல்லா வெந்துடும். அந்த குக்கர் விசில் வர கேப்பில் நம்ம போயிட்டு செலவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா அந்த வெங்காயம், பொட்டுக்கடல இதெல்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா தாளிப்பு. ஸோ அதையும் போட்டு அந்த கூட்டுக்கு வந்து அந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த மட்டன் பொடியும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நல்லா மையாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா மட்டன் வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு கடாயில் ஊற்றிட்டு அது கூட இந்த கூட்டு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வர வரைக்கும் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான மட்டன் கிரேவி, செமி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி? அப்புறம் அப்படியே இந்த லைக்கு, சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி விடுறது பண்ணி விடுங்க.